நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 ஸ்கேம் பண்ணுவாங்க. அந்த 3 ஸ்கேம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே பயப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டரை வந்து ரோல் பேக் பண்ணியிருப்பாங்க. ரோல் பேக் அப்படின்னா வண்டி வந்து 2 லட்சம் கிலோமீட்டர் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஆனால் அதை வந்து அண்டர் 1 லேக்ல, அதாவது 80,000 90,000 ஓடி இருக்க மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சிம்பிள் டிப்ஸாக பார்த்தீங்கன்னா காரோட ஸ்டேரிங்கை பாருங்க, அதே மாதிரி காரோட பெடல்ஸ் எல்லாத்தையுமே பாருங்க, அது கியர் நாப் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னாலே வண்டி வந்து அதிகமாக வியர் அண்ட் டேர் ஆயிருக்கு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டாவது ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரிங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்க பல இருக்கும், பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்காது. எல்லாமே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வாங்கி போட்டதாக இருக்கும், இல்லைன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பொருளாக இருக்கும். ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எப்படி ப்ரோ செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட காரில் டோர்ஸ் ஆகட்டும், காரோட பேனட்டை திறந்தோடனே இன்ஜினில் ஆகட்டும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு மார்க் இருக்கும். இந்த மார்க் பார்த்தீங்கன்னா ரோபோட்டால மட்டும்தான் போட முடியும். ஸோ செகண்ட் ஹேண்ட்ல நீங்கள் ஒரு புதுசாகவே ஒரு டோர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டோரில் எதுலையுமே இந்த மார்க்கஸ்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சென்னை வண்டிங்க. ஸோ சென்னை வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் பயப்படக்கூடிய விஷயமா வண்டி வந்து ஃப்ளட்ல அடிபட்டுருக்குமா அப்படின்றத. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சென்னை வண்டியை நீங்கள் கீழே பூந்து படுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சென்னை வண்டி அப்படின்னா கம்பல்சரி ஃப்ளட்டில் அடிபட்டுருக்க ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. ஸோ கீழே ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா, ஸோ எந்த இடத்துலையுமே ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த 3 ஸ்கேம்லையுமே மாட்டாமல் நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வண்டி கம்பல்சரியாக நல்ல வண்டியாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் அப்படின்றது ஒன்று இருக்கு, பழைய ஓனர் மெயின்டைன் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி செகண்ட் ஹேண்டில் கார் எடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.